உணர்வாலும் எண்ணத்தாலும் நமது யூடியூப் சேனலில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு வணக்கம். நமது யூடியூப் சேனல் தொடங்கி 2 மாதம் கூட நிறைவடையாத சூழலில் 2000 உயிர்கள் இணைந்து பெரும் ஆதரவை தருவது மிகப்பெரிய ஊக்கத்தையும் ஆற்றலையும் வியப்பையும் தருகிறது. நமது காணொளிகள் அனைத்தும் உங்கள் அனைவரின் ஆற்றல் வெளிப்பாட்டின் பிம்பங்கள் மட்டுமே என்பதை உணர்ந்து கூறிக்கொள்கிறோம். நன்றிகள் பல. கைவசம் ஆகாத நினைவகம். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. மண்பூதத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நினைவகத்தோட விளக்கம் ரொம்ப அவசியன்றதால கவர்ச்சி இல்லாத இந்த எளிமையான வறண்ட உண்மையை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சென்ற காணொலியை பார்க்காம இங்கே வந்திருந்தா நிச்சயம் அந்த காணொலியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு இங்கே வாங்க. பொதுவாக மனித மூளையில் 2 பகுதி இருக்கிறத எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பீங்க. அதில் நினைவகம் அப்படிங்கிற சப்கான்ஷியஸ் மைண்டு பற்றியும் அதுதான் ஆளுமை செலுத்துது அப்படிங்கிறத பற்றியும் சென்ற காணொலியில் பார்த்தோம். அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நாம் அந்த நினைவகம் நம்ம வாழ்க்கையில் எப்படி செயல்படுது, நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு முதல்ல தெரிஞ்சு அடையாளம் தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் அதை கைவசப்படுத்த முயற்சிக்க முடியும். கைவசம் ஆகாத நினைவகம் எப்படி செயல்படுது அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். உதாரணமாக, நீங்கள் இந்த விஷயத்தை அமைதியாக கேட்டுட்டு இருக்கும்போதே இந்த காணொளி பேசுகிற என் குரலை கேட்குறது மட்டும்தான் உங்களுக்கு தேவையான விஷயம். இதை கேட்க உங்கள் காது மட்டும் இருந்தால் போதும். என் உருவமோ அடையாளமோ தேவையில்லை. ஆனால் என் உருவத்தை பற்றியோ என்னை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்களை பற்றியோ உருவமாக காட்டும். நமக்கு எது தேவையோ அதை தராமல் தேவையில்லாத விஷயத்தை காட்டும். உதாரணத்துக்கு, தியேட்டரில் போயிட்டு ஒரு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க. படம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கும் போயாச்சு. ஆனாலும் போன பிறகும் உங்களுக்கு அந்த படத்தோட காட்சியை காட்டிக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு காட்சியில் வேறு ஏதோ ஒரு படம் பேரை சொல்லியிருப்பாங்க. உடனே நினைவில் வந்த அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் ஏதாவது கருத்தை சொல்லி உங்களை புதுசாக ஒரு செயலை செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும். நீங்களும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இது எல்லாமே கைவசம் ஆகாத நினைவகத்தோட வெளிப்பாடு தான். இந்த மாதிரி தேவையே இல்லாத செயல்களை செய்ய வச்சு நம்ம ஆற்றலை உறிஞ்சுறது மட்டும் இல்லாமல் நம்மளையே முழுசாக கட்டுப்பாட்டில் எடுத்து வலிமையான நினைவலைகள் மூலமாக நம்மளை கட்டுப்படுத்துது. இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு இடத்துல எதுவுமே செய்யாமல் எதையும் நினைக்காம அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பாருங்கள். அப்போது அந்த கைவசம் ஆகாத நினைவகம் மனமாக உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும். ஏன் அப்படி உட்காந்துருக்க? ஃபோனு சார்ஜ் இருக்கா? அவனுக்கு கால் பண்ணி பேசணும்னு நினச்சியே பேசலையா? அந்த வேலையை முடிக்காமல் இருக்கியே அப்படின்னு தொடர்ச்சியாக எண்ணங்கள் மூலமாக பேசிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் உறைமனம். கைவசமாகாத நினைவகமான நீர்பூதம் நெருப்பு பூதமான மனசை தூண்டிவிட்டு நிறுத்தாமல் 24 மணி நேரமும் பேச வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீர்பூதம் வலிமையானது, அதுலேயும் கைவசம் ஆகாமல் வேற இருக்குது. ஆனால் மனசுன்றது நடுநிலையான பூதம். எந்த பூதம் வலிமையாக இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சிடும். இப்படி தான் கைவசம் ஆகாத நினைவகம் மனுஷங்களை கட்டுப்படுத்துது. பொதுவாக சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் மண்டைக்குள்ள இருக்கிற மூளைன்ற பிம்பம் தான் இருக்குது. ஆனால் அது திடப்பொருள் இல்லை, அது சூட்சுமம். அது நினைவலையாக அலைவரிசையாக செயல்படுற விஷயம். அப்படி உறைமனம் தொடர்ந்து பேசுகிறத நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா நினைவகம் கைவசப்பட்டுடும். அந்த உருவமாகவும் குரலாகவும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற மூளையில் செயற்கையாக கட்டமைக்கப்பட்ட அந்த சூட்சுமமான
சிப்போட செயல்பாடு நிறுத்த மண்பூதமான உடலோட உதவி நிச்சயம் தேவை. இந்த காணொளியை பார்க்குற இப்போது ஒரு சின்ன உலகத்துக்குள்ளே நுழைய போகிறோம். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் கண்களை மூடிடுங்க. நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் ஒரு கற்பனை உலகத்தை நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கணும். அந்த உலகமும் நம்ம உலகம் மாதிரியே தான், ரொம்ப அழகாக இருக்குது. மரங்களும் காடுகளும் மலைகளும் நிறைஞ்சு இருக்குது. இந்த உலகத்தோட ஒரு மலை உச்சியில் நீங்கள் இருக்கீங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த உலகத்திலேயே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல் வேலையாக நடக்கிற விஷயம் நமக்கு பசிக்கிறது தான். அந்த மலை உச்சியில் உள்ள ஒரு மரத்தில் நிறைய பழங்கள் இருக்குது. அந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, வயிறும் நிரம்பிடுச்சு. அடுத்ததாக உங்கள் சிந்தனை எதை நோக்கி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம் ஏன் இங்கே இருக்கோம்? நிச்சயமாக இதுவாக தான் இருக்கும். இந்த கேள்விக்கான பதிலை எந்த மனிதர்களும் இதுவரை கேட்குறதே இல்லை. அதையும் மீறி கேட்டாலும் அடுத்த நொடியே இந்த கட்டமைப்போடு சேர்ந்து கைவசப்படாத நினைவகத்தோட ஓடக்கூடிய சூழ்நிலை தான் இங்கே நிலவுது. நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்றத கேட்க தொடங்குங்க. அடுத்த காணொளியில் நிச்சயமாக மண்பூத ரகசியங்களை வெளிப்படுத்துவோம். ஒவ்வொரு காணொளியும் நேர இடைவெளி விட்டு வெளியிட காரணம், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த அதி உன்னதமான உண்மைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையாளம் கண்டு தெளிகிறதுக்காக தான். நன்றிகள் பல.